இந்த டீ நம்ம நிறைய பேர் மனசுல இருக்க சோகம், சந்தோஷம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஈஸியா வெளிப்படுத்துதுல. அப்படி ஒரு டீ கடை போய் டீ சாப்பிட்டோம்னா நம்ம மைண்டுக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சிருது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேன் டாக்ஸ். அதுக்காக தான் நம்மள நிறைய பேர் ஒரு பிசினஸோ இல்ல சைட் பிசினஸோ ஆரம்பிக்கும் போது முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஒரு டீ கடை பிசினஸ் தான். அப்பேற்பட்ட ஒரு டீ கடை பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும்ன்றத பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க வரல. மெயின் பிரச்சனையே லெவல்ஸ் தான். 24/7 ஒரு ஷாப் ரன் ஆகுதோ இல்லையோ 365 டேஸ்மே ரன் ஆகணும். வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு 3 விதமான டீ கடை போயிட்டு இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றாங்கன்றத வாங்க பார்ப்போம். அண்ணா வணக்கம். இந்த டீ கடை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றவங்க நிறைய பேருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதாவது இந்த பிஸ்னஸ்ல இருக்குன்றத பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேபர்ஸ் தான், வேலைக்காரங்க. அப்போ எல்லா கடையிலும் ஹிந்திக்காரங்க தான், 90% ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா சென்னையே இல்லை. அந்த மாதிரி மெயின் பிரச்சனையே லேபர்ஸ் தான். அவங்க நல்லா பார்த்துக்கணும், அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் வந்து ஏதாவது பண்டிகை இருந்ததுன்னா, அப்போ தீபாவளி, ரம்சான், ஓணம், மலையாளிஸ் தான் நிறைய பேர் இங்கே கடை வச்சுருக்காங்க. டீ கடை, ஜூஸ் கடை இருந்தால் கூட அவங்க நம்ம ஊருக்கே போக முடியாது. லேபர்ஸ் அவங்கள விட்டு போக முடியாது, அது பெரிய பிரச்சனை. நம்ம ஊருக்கு சப்போஸ் ஏதாவது இப்போ டெத் இருந்தால் கூட போயிட்டு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வந்தால் மனசு இங்கே தான் இருக்கும், உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். ஏன் திருப்பி 3 நாள் வந்தால் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு கடை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அந்த மாதிரி தான் 2 நாள் 3 நாள் ஊருக்கு போனால் திருப்பி வரும்போது கடை இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது இருக்குது, எஃபெக்டும் இருக்கும். ஆனா இவங்க நல்லா பார்க்க மாட்டேன். நம்ம ஓனர்ஸ் இல்லைன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இபி ப்ராப்ளம்ஸ். ஒரு கடையில் வந்து நம்ம நீங்க இந்த கடையில் எவ்வளோ கரண்ட் பில் எதிர்பார்க்குறீங்க? நீங்க கொஞ்சம் பாருங்க. இண்டியில எவ்வளோ நீங்க எதிர்பார்க்குறீங்க? வரும் ஒரு 8,000 9,000. ஆனா 2 மாசத்துக்கு 25 மேல வரும். 25,000 மேல வேணா கரண்ட் பில் காட்டுறேன். ஆனா இதுக்குள்ள லைட்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. 3 4 5 ஃப்ரீசர் இருக்குங்க. ஆமா. அப்புறம் ஃபேனு இது 12 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பொருள் விலை ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல போனா சீப்பாக ரேட்ல கிடைக்கும் பொருளெல்லாம். இப்போ வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், ஃபர்ஸ்ட் ரேட் தான் வருது. அப்புறமா வந்து பெரிய விஷயம்னா இதுல வந்து வெளிநாட்டு ஊருக்காரங்க, கேரளா ஊருக்காரங்க தான், இல்லைன்னா இந்தியக்காரங்க தான் வெளியூர்ல இருக்காங்க. துபாய், அபுதாபி, அந்த மாதிரி சவுதி எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போய் கடை போடலாம், அங்கே நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க கடைக்கு, ரூமுக்கு அட்வான்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய் சின்ன கடைக்கு அட்வான்ஸ் வாங்குறாங்க. டெய்லி பர் டே வந்து ரெண்டு வந்து 1000 வாங்குறேன். இங்கே வந்து 1250. ஓகே, ஒன் டே இப்போ நம்ம கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு. அவன் மந்த்லி எவ்வளோ ஆச்சு? அப்புறம் அட்வான்ஸ் 30 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. 1250 தான் வருது. 37,000 ரூபாய். 37 சாரி. இப்போ வந்து 3 லேக் அட்வான்ஸ் இருக்குது. ஓகே, அது அவங்களால அவங்க தெரியாம நிறைய பேர் வந்து கடை போடுறாங்க, மாட்டிடுவாங்க. அப்புறம் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, சில பேர் கடையில ஃபில்டர் இல்லை, அந்த தண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர் நல்லா பார்க்கணும், கஸ்டமர் நல்லா பார்க்கறது இல்லை, தெரியாம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் லைசன்ஸ் இல்லாம நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சேலஞ்சஸ் எல்லாம் இவர் என்னன்றது சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் எப்போவுமே கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. இது மற்றவங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும்போது ஸோ அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓ, நம்ம எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். ஈஸி ஜாப் கிடையாது, நம்ம தான் வேலை செய்யறோம், ஆளுங்களா தான் வேலை செய்யறோம். ஓனரா வேலை செய்தா வேலைக்கு நம்ம இப்ப பாருங்க, நான் போட்டு போட்டுருக்கு. நம்ம வேலைக்கார பையன் தான் அங்க இருக்காங்க, அவங்க போட்டு போட்டுருக்க பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்ம தான் வேலைக்காரங்க, நம்ம தான் அப்படிதான். அப்படி ஓகேன்னா நீ கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வின் பண்ணலாம். சூப்பர், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லேபரோட ஹாலிடேஸ். இப்போது இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 24/7 24/7 ஒரு ஷாப் ரன் ஆகுதோ இல்லையோ 365 டேஸ்மே ரன் ஆகணும். ரன் ஆகிற மாதிரி தான் எல்லாரோட தாட்ஸும் இருக்கும். இப்போது
டீ ஷாப் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா ஓனர் அவங்க ஷாப்பில் இருக்காங்க இல்லையோ லேபர்ஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படின்னா இப்போ ஹாலிடேஸ் பொங்கல் வருதுன்னா பொங்கலுக்கு ஒரு 4 days ஹாலிடேஸ்னால் இப்போ லேபருக்கு லீவ் கொடுக்கணும்னா அவங்க போயிட்டு வர ஒரு 10 days ஆயிரும். ஸோ அந்த ஒரு 4 days பொங்கல் ஹாலிடேஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா 6 days அவங்க லீவ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ தீபாவளி பொங்கல் நடுவில் அவங்களுக்கு ஹவுஸ் ஃபங்க்ஷனோ சம்திங் அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம வந்து அனுசரித்து போகணும். ஓகே. ஸோ அது அந்த டைம் லாஸ் ஆகிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் அது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே நடக்கிற பிஸ்னஸ் தான். ஒரு 1 day நல்லாயிருக்கும், 1 day கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெய்னி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோஸ்ட்டாக சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ ரெயின் வருது எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு ஒரு 2 hours நான்-ஸ்டாப் ரெயின் பெய்யும். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டக்குன்னு கம்மியாகும். அதுதான் நம்மளோட பீக் ஹவர்ஸாக இருக்கும். 4 to 6 நம்மளுக்கு பீக் ஹவர்ஸாக இருக்கிறப்போ அந்த 4 to 6 நான்-ஸ்டாப் ரெயினா பிஸ்னஸ் வந்து ஸ்லோ ஆயிரும். ஸோ அந்த 6க்கு மேலே இருக்கிற சேல்ஸ் தான் நடக்கும். அந்த 4 to 6 ரெயினால் லாக் ஆனவங்க ரெயின்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணாங்க எல்லாம் நிற்காமல் அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் டே பை டே சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீ ஷாப் ரன் பண்ணுறாங்க, அந்த டீ ஷாப்பில் சிகரெட்ஸ் போகுதுன்னா சிகரெட்ஸில் அந்த அளவுக்கு டீ ஷாப்பில் வந்து ப்ராஃபிட் வராது. நம்ம வந்து கொடுக்குற டீ டேஸ்ட்டோ இல்லை நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டோ தான் ஒரு டீ கடையை வந்து டெவலப் பண்ணோம். அந்த டீ கடையை ரன் பண்ணுறதுக்கும் பேர் சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இப்போ ஒரு டீமாக வராங்கன்னா அவங்க டீமில் ஒருத்தங்க தம் அடிக்கிறாங்கன்னா அவங்க 10 கடையிலையும் அதே தம் தான் விற்கும், அதே ஐடிசி பிராண்ட் தான். ஸோ ஸ்மோக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு டீ டேஸ்ட் நல்லா கொடுத்தோம்னா அந்த டீமில் இருக்கிறவங்க போயிட்டு இன்னொரு கூட இருக்கிற நெய்பர்ஸ் கொலீக்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒரு டீமாக வந்து ஒரு டீ சாப்பிடுவாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டும் டீ, ஒரு டீ ஷாப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீயும் ஒரு ஸ்நாக் ஐட்டமும் நம்ம நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி நல்லா ப்ராஃபிட் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நல்ல சேலஞ்சஸ், இதோட சேலஞ்சஸ் எல்லாம் என்னன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நீங்கள் தான். தேங்க்யூ. டீ கடை ஆரம்பிக்கணும்னா டீ கடை டீ போடுறதுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். டீ குடிக்கிற கஸ்டமருக்கு நல்லா டீ போட்டு கொடுக்கணும். அந்த டீ போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் ஏதாச்சும் இருந்தாலும் குறை சொல்லுவேன். நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு ஒரு 10 ஓவர் நிற்கிறேன்னா அந்த 10 ஓவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? அது ஒரு ரெஸ்ட் இருந்தால் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் இருக்கும். அது இடையில எல்லாம் வேலையை பார்க்கணும், சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும், எல்லாம் வேலை இருக்குது. அது செய்கிறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தை பசங்களை பார்க்கணும், பொண்டாட்டி பார்க்க எல்லா கஷ்டம் தான் இருக்கும். எல்லாம் நம்ம இது பண்ணி தான் போகணும். இக்கடைன்னா சும்மா இல்லை, அவர் அந்த கஷ்டத்தை அவர் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ணா வணக்கம். இப்போ இந்த டீ கடை பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இந்த டீ கடை பிஸ்னஸ் ஆரம்பிச்சா என்ன மாதிரியான சேலஞ்சஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. டீ கடை வந்துட்டு இது வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே. அது வந்துட்டு 8 பேர் இருக்கு. ஓகே. அவருக்கு ரூமு கொடுக்கணும், പിന്നെ ஃபுட்டு கொடுக்கணும். லீவு கேட்பேன், லீவு கேட்டால் கடை ஓப்பன் பண்ண முடியாது. எல்லாம் ரொம்ப தலைவலி தான். ஓகே. ஸோ லீவ் போட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ரொட்டேஷன் ஆள் கிடைக்க மாட்டாங்களா? ஓகே. இந்திக்கார பசங்கள் தான் நிறைய இருக்கு. ஓகே. 4 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணாலே நைட்டில் 2 மணி வரைக்கும் வரும். லீவு എന്ന് പറയുന്ന സംഭവം ഇല്ല. லீவ் கடை திறந்தா லீவுன்றதே ஒன்று இருக்காதா? ஓகே. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்க ஒரு சேலஞ்சஸ். ஜஸ்ட் பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆள் வைக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுலேருந்து ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. வெளியிலேருந்து இந்த டீ கடை பிஸ்னஸை பார்க்கும்போது ஃபேன்சியாக தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்றத இவங்க ரியல் டைமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், இல்லை இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.